Praise the Lord, 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 praise the Lord. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, இந்த அதிகால நேரத்துக்காக நன்றியுடனே துதிக்கிறப்ப அம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு விஷயமுடைய கத்தாவே மேஜி ஹாஸ்பிட்டல் வாய்ஸ் மூலமாக இவருடைய மக்களோடு சேர்ந்து அற்ப நேரம் அவருடைய பாதத்தில் இருக்கவும் செய்த நன்மைகளை நினைத்து உமக்கு நன்றி சொல்லவும், ஆண்டவரே இந்த ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பமாக இவருடைய பாதபடத்தில் கொண்டு வரவும், அவங்களை அனுங்கிரகித்து ஆசீர்வதிக்கவும், அவங்களுக்காக வேண்டுதல் செய்யவும், இன்றைக்கு பகல் காலம் முழுவதும் அவங்களோட பாதுகாப்புக்காக, அவங்களோட வழிநடத்தலுக்காக, அவங்களோட எல்லா தேவைகளுக்காக அவங்களோட பாதத்தில் வந்து ஜெபிக்கவும் அடியானுக்கு நீ கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு என்னோட ஜெபத்திரிக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர்தாமே அனுங்கிரகித்து பலப்படுத்துவீராக. தமிழகத்திலும் இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் பல தேசங்களிலிருந்து இந்த ஜெபத்திலே பங்கு பெறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய அன்பின் பாதத்தில் நான் கொண்டு வருகிற நேசப்பா. ஆண்டவரை அவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர்தான் தனித்தனியாக பலப்படுத்தி அனுங்கிரகித்து ஆசீர்வதித்து அவர்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி 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 அழகுபடுத்தும் என்று நான் செபிக்கிறோம். கண்ணீர்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், கேலிகள், பரிகாசங்கள், பலவிதப்பட்ட வறுமைகள், பட்டினிகள், பல கோணத்தில் ஆண்டவரே என் பிள்ளைகள் துன்பத்திலும் பாடுகளும் அனுபவித்து கொண்டிருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த ஜெபம் ஒரு தைரியமும் பலனுமாக இருக்கட்டும், ஒரு கோட்டையாக இருக்கட்டும், ஒரு அரணாக இருக்கட்டும். அதுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. இந்த ஜெபத்திருக்கிற ஒருவரும் வெக்கப்பட்டு போக விடக்கூடாது, நாணித்து போக விடக்கூடாது, மனம் விடக்கூடாது, கலங்க விடக்கூடாது, சோர்ந்து போக விடக்கூடாதுப்பா. எல்லாரையும் திருப்பாதத்தில் கொண்டு நிறுத்துறேனேசப்பா. நீர் ஆசீர்வதிங்க, பலப்படுத்தும், நன்மை நிரப்பும், அடியானை பலப்படுத்தும். கர்த்தருடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அற்ப நேரம் நாங்கள் இருக்க எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கட்டும். இன்னைக்கு பகல் முழுவதும் முழு பாதுகாப்பும் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆண்டவருடைய பரிசுத்தமுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு என்னோடு ஜெபத்திரிக்கிற அனைவரையும் கிறிஸ்து இயேசு நாமத்தை நான் வாழ்த்துகிறேன். தேவன் உங்கள் அனைவரையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக, பலப்படுத்துவாராக, நன்மையை நிரப்புவாராக. இன்றைக்கு ஜெபம் ஆரம்பித்து 1223 நாளுக்குள்ளே நம்ம பிரவேசித்திருக்கிறோம். இதுவரையிலும் நடத்தி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஒரே ஒரு வாக்கியத்தை மட்டும் வாசி நமக்கு ஜெபிக்கலாம். சங்கீதக்காரன் எழுதின 86ஆம் சங்கீதத்தினுடைய 17வது வசனம். 86ஆம் சங்கீதம் 17வது வசனம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தார்கள். உண்மையாகவே ஒரு தேவ பக்தனுடைய இதயத்தின் ஆழத்திலிருந்து வருகிற ஒரு வேண்டுகோள். ஆண்டவரை பார்த்து கெஞ்சி கேட்கிற, எனக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தார்களும். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எதுக்குன்னு கேட்டா, அவனுக்கு பகஞ்சரிகள் ஏராளம் இருக்கிறார். நீ ஆராதிக்கிற தேவன் எங்கே? நீ ஜெபிக்கிற தேவன் எங்கே? இயேசு இயேசு சொல்லி அவரை நம்பி போனேனே, அந்த கடவுள் தான் உண்மையான கடவுள்னு சொல்லி போனேனே, உனக்கு என்ன கிடைத்தது, உனக்கு என்ன பலன் கிடைத்ததுன்னு சொல்லி கேலியும் பரிகாசம் செய்கிற மக்கள் ஏராளம் இந்த உலகத்தில் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் விவாகம் பண்ணி பல வருஷங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கலாம். உங்களை அநேகர் பரிகாசம் பண்ணும். உன் கடவுள் உனக்கு என்னடி கொடுத்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. வேலையில் உங்களுக்கு பல பிரச்சனைகள் வரும்போது அங்கே கேட்பாங்க, உங்கள் தேவன் எங்கேருந்து கேட்பாங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் தோல்வி அடையும் பொழுது, நாம் வெட்கப்படும் பொழுது, பலவீனர் ஆகும் பொழுது, வியாதிப்பட்டு நம்ம பலவீனத்திலே கடந்து செல்லும் பொழுது, பல சோர்வுகள் நமக்கு வரும்பொழுது, எதிரிகள் நம்மை கண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபந்தான் இந்த ஜெபம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. பார்த்தீங்களா? அப்போ தேற்றப்பட்டு கிடக்கிற, ஆறுதலற்று கிடக்கிற, நொந்து கிடக்கிற, வெந்து கிடக்கிற, எல்லாராலும் கால் கீழே போட்டு மெதிக்கிற, எல்லாராலும் வெறுக்கிற, எல்லாராலும் தள்ளி களைகிற, வேட்சிக்கிற ஒரு கொடுமையான நிலைமைக்கு வரும்பொழுது இந்த ஜெபம் மிகவும் ஒரு உண்மையுள்ள ஜெபம். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து. அப்படியானால் அப்பேற்பட்ட நேரத்தில் ஆண்டோட துணை நமக்கு மிகவும் அவசியம். ஆண்டோட பொன்முகத்தை நோக்கி நீங்கள் சொல்லணும், கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்று. அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை பாருங்க, என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு. அப்பா, எனக்கு நீ செய்த நன்மைகள், எனக்கு செய்த அற்புதங்கள் இந்த பாருங்க, என் ஆண்டவனுக்கு செய்த அற்புதம் பாருங்க, என் ஆண்டோட ஜெபத்துக்கு பதில் தந்தது பாருங்க, என் ஜெபத்தை கேட்கிற தேவன் ஒருத்தர் ஜீவிக்கிறார், உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி நம்மளோட பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படி இயேசப்பா உங்களுக்கு அற்புதத்தை செய்வாராக. இன்றைக்கு இந்த ஜெபம் உங்களோட வாழ்க்கையில் பெரிய திருப்புமுனை கொண்டு நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட வேலையிலோ, உங்களோட குடும்பத்திலோ, உங்கள் சொந்த பந்தத்திலோ, உங்கள் அக்கம் பக்கத்திலோ, உங்களோட சபையிலோ, உங்கள் நண்பர்களுக்குள்ளேயோ, உங்கள் சிநேகிதர்களுக்குள்ளேயோ, உங்கள் சொந்தக்காருக்குள்ளே
யாராகிலும் உங்களை நிந்தித்து, உங்களை அவமானப்படுத்தி, உங்களை கேவலப்படுத்தி, உங்களை துன்பப்படுத்தி, உங்களை தலை குனித்து வைத்து கேள்வி மேல் கேள்வி கேட்டு உங்களை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது உண்டானால் நான் நிச்சயமா நம்புறேன், கர்த்தர் அவர்களுக்கு முன்பாக ஒரு அடையாளத்தை கொண்டு வரப்போகிறார். அடையாளம் கர்த்தர், உன்னோட செழிப்பு, உனக்கு நல்ல குழந்தை, உனக்கு நல்ல வீடு, உனக்கு நல்ல ப்ரமோஷன், நல்ல வேலை, நல்ல ஐஸ்வர்யம், நல்ல கனமகிமை. உன்னை கண்டவர்கள் எல்லாம் இந்த அடையாளத்தை கண்டு பிரமிப்பாங்க. இந்த அடையாளத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்றைக்கு காரெல்லாம் நொந்து போய் வெந்து போய் என் ஜெபத்துக்கு பதில் வராதா, கர்த்தருக்கு உதவி செய்ய மாட்டாரான்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற நீங்கள் இந்த ஜெபத்தை உண்மையிலே நம்புங்க. உண்மையிலே நம்பினால் கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு துணை செய்து ஆமென் என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர்கள் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். நிச்சயம் இயேசு செய்வார். வேத புத்தகத்தில் பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி, அநேகர் அடையாளங்களை கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் அந்த அடையாளத்தை நிவர்த்தி செய்து கொடுத்திருக்கிறார். ஆனபடினால நீங்களும் இதை நம்புங்க. உங்களுக்கு அடையாளமாய் மற்றவங்களுடைய கண்களுக்கு தென்படுறபடி, மற்றவங்களுடைய அந்த ஒவ்வொரு கேலியும் பரிகாசத்துக்கு முன்பாக, நம்மளை புண்படுத்தின அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக, நம்மளை காயப்படுத்தின அந்த வார்த்தைகளுக்கு முன்பாக அவங்களுக்கு வார்த்தை இல்லாமல் போகும் மட்டும் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. உன் எதிரிகள் எல்லாம் உன் தலைக்கு முன்பாக வந்து, கண்களுக்கு முன்பாக வந்து குனிந்து நிற்கிறதே கர்த்தர் காண நிச்சயமாகவே உதவி செய்வாராக. நம்முடைய தேவன் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவாதிபதியாயிருக்கிறார். நிச்சயம் கர்த்தர் அதை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் தெய்வத்தால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தின் மேலும் அதிகாரம் படைத்து ஒரு சர்வ வல்லமை உள்ள ஒரு தேவாதி தேவனாய் இருக்கும் பட்சத்தில் நாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை, நாம் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நிச்சயம் கர்த்தர் அற்புதத்தை செய்வாராக. ஆமீன். தேவனால கூடும், தேவனால கூடும். 72ஆம் சங்கீதத்தில் 9வது வசனத்தை பாருங்க. வனாந்திரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவருடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். தேவன் அதை செய்வார். உன்னோட சத்துருக்களை கொண்டு கர்த்தர் மண்ணை நக்க வைப்பாராக. அந்த அளவுக்கு தலை குனிய வைப்பார் கர்த்தர். உங்களால் ஏற்றெடுக்க முடியுமா? தீர்க்க தரிசனமா நான் சொல்றேன். உன் தலையை குனிக்க வைக்க வந்தவன் மண்ணை நக்கத்தக்க நிலைமையில், மண்ணோடு தன் தலையை குனிக்கத்தக்க நிலைமையில் என் நேசப்பை செய்வார். வனாந்தரத்தார் அவருக்கு முன்பாக குனிந்து வணங்குவார்கள், அவர்களுடைய சத்துருக்கள் மண்ணை நக்குவார்கள். நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அவரை தலகுனிந்து ஆராதிக்கும் பொழுது உன்னுடைய எதிரியை கர்த்தர் மண்ணை நக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். அப்படியானால் இங்க சொல்றா பாருங்க, கர்த்தாவே எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தரலும். இந்த 1223ஆம் நாள் நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு அடையாளம் செய்வார். வேலையில, குடும்பத்துல, சரீரத்துல, உங்க ஜெப விஷயத்துல, விண்ணப்பங்களில் எல்லாம் எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு அடையாளம் கர்த்தர் செய்யணுமோ, மற்றவங்கள் காண்கிற நிலைமையில் கர்த்தர் உங்களுக்கு அடையாளத்தை செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நிச்சயம் செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள எங்க நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நல்ல நேரத்துக்காக நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செய்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தாவே நம்முடைய பாதத்தில் வந்து கர்த்தாவே அற்ப சமயம் இந்த வார்த்தைகளை கொடுத்து என் மக்களுக்காக ஜெபிக்க, அவங்களை தைரியப்படுத்த, அவங்களை பலப்படுத்த, அவங்களை உற்சாகப்படுத்த நீர் ஒரு கிருபை செய்ததுக்காக ஸ்தோத்திரம். என் பிள்ளைகளை தலையை குனிக்க வைக்க வந்த இடத்துல, என் பிள்ளைகளை பகைக்க, ஆண்டவரை வேதனைக்க, காயப்படுத்த வந்த இடத்துல அந்த எதிரிகளை குனிய வைத்து கர்த்தர் மண்ணை நக்க வைக்க இறங்கி வருகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. என் மக்களுக்கு நிச்சயமாக அனுகூலமாக நீர் அடையாளத்தை காட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம், அற்புதத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அதிசயத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் பிள்ளைகள் அநேகரை கேட்டு மகிழ்வதாக, அநேக ஜீவனுள்ள சாட்சியங்கள் எனக்கு பிறகே கடந்து வரட்டும் அப்பா. இந்த ஜெபம் கேட்ட உடனே என் பிள்ளைகள் நம்பட்டும், இது உண்மையாக இது தங்களுக்குள்ள வார்த்தை ஆண்டவரோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் தைரியப்பட கத்திருக்கிறதார். ஆண்டவரே, சத்துருக்கள் கொடுக்கிற நிந்தனைகளினாலும், அபமானங்களினாலும், கேளியினாலும், சதியினாலும், உபத்திரவத்தினாலும், அவங்களுடைய ஒவ்வொரு சொற்களினாலும், அவங்களுடைய ஒவ்வொரு செயல்முறையினாலும், அவங்களுடைய பலவிதப்பட்ட பார்வையில என் பிள்ளைகளை வெட்கப்படுத்தி, காயப்படுத்தி, உங்களை தலகுனிய வைக்க இடத்துல உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று சொல்லி கேலி செய்த இடத்துல ஆமீன் கர்த்தாவே நமக்கு நன்றி அப்பா. அதை கண்டு வெட்கப்படும்படி எனக்கு ஒரு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பிக்கும் என்று சொல்லி ஒரு பக்தன் கதறி ஜெபிக்கும் போது அடையாளமாய் கர்த்தர் இறங்கி வர போறதுக்காக நன்றி அப்பா. நான் உங்களுக்கு சொல்றேன், இதனுடைய அடையாளம் என்ன தெரியுமா? உன்னுடைய எதிரியை
உன் தலையை குனிக்க வைக்க வந்த எதிரியே, உன் தலையை குனிக்க வைக்க வந்த எதிரியே, உன்னை வெட்கப்படுத்த வந்த எதிரியே, உன்னை தலை குனிக்க வைக்க வந்த எதிரியே, கர்த்தர் மண்ணோடு தலை குனிய வைத்து மண்ணை நக்கணங்கள் எப்படி தலை குனியனை யோசித்து பாருங்க. கொஞ்சம் நீங்க தின்பண்ணி பாருங்க. மண்ணை ஒரு மனுஷன் நக்கணங்கி அவன் எவ்வளவு குனிய வேண்டும். உன்னை குனிக்க வந்தவனே கர்த்தர் குனிய வைக்க போகிறார். இதான் உண்மை. உன்னை தலை குனிக்க வைக்க வந்தவனே, வெட்கப்படுத்த வந்தவனே கர்த்தர் மண்ணை நக்கிற நிலைமையில் குனிக்க வைப்பார். அவர் எந்த கொம்பனாயிருக்கட்டும், யாராயிருக்கட்டும், உனக்கு முன்பாக கர்த்தர் அதை செய்ய போகுது. நீங்க அதை நம்பணும். உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற காரியங்கள் எல்லாம் அதமாக போகுது. உங்களை கேலி பரிகாசம் பண்ணி, உங்களை காயப்படுத்தி, காரணம் இல்லாமல் உங்களை புண்படுத்தி, உங்களை வேதனைப்படுத்தி, உங்களுடைய சமாதானத்தை, சந்தோஷத்தை திருடி, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்த பார்க்கிற, உங்களோட மனமகிழ்ச்சியை திருட பார்க்கிற, உங்களோட ஐஸ்வர்யத்தை அழிக்க பார்க்கிற, உங்களுக்கு பல விதத்தில் துரோகம் செய்து, உங்களோட வேலையில, குடும்பத்தில், எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஒரு துரோகம் செய்ய பார்த்தேனோ, உங்களோட ஊழியத்தின் பாதையில் வந்து ஊழியம் செய்ய விடாதபடி உங்களை கலங்கடித்து, உங்களை காயப்படுத்தி, உங்களை புண்படுத்தி ஊழியம் செய்ய விடாதபடி உங்களை தொந்தரவு செய்த எவனாயிருக்கட்டுமே, யாராயிருக்கட்டுமே, உங்க கண்களுக்கு முன்பாக அவன் பூமியோடு குனிந்து கடந்து மண்ணை நக்கிறதே கர்த்தர் உங்க கண்களுக்கு முன்பாக காணிக்க போகிறார். அதாச்சும் கர்த்தர் சொன்ன சத்துருக்களை நான் உன்னோட பாதபடியில கொண்டு வருவேன் சொன்ன பார்த்தீங்களா? உன் சத்துருக்களை உன் பாதபடி நான் கொண்டு வருவேன். நிச்சயம் கர்த்தரை செய்வார். நீங்க வெட்கப்படக்கூடாது, நீங்க கலங்கக்கூடாது, நீங்க சோர்ந்து போகக்கூடாது, நீங்க மனம் அடியக்கூடாது, ஒரு விஷயத்திலும் நீங்க மனம் பதறக்கூடாது, ஒரு விஷயத்திலும் உங்களுடைய விசுவாசம் நஷ்டப்பட்டு போகக்கூடாது, உங்க விசுவாசம் ஒருபோதும் அது குறைந்து போகக்கூடாது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது உங்களுடைய விசுவாசம் ஆளு எரியிற ஒரு நெருப்புக்கு சமமாய் மாறட்டுமே, ஒரு பெரிய பிரகாசமாய் மாறட்டுமே. உங்களுடைய இருளுகளும் அந்தகாரமும் பயமும் உங்களை விட்டு மாறட்டுமே. எல்லா குழப்பங்களும் எல்லா அந்தகார சக்திகளும் உங்களை விட்டு வெளியேறட்டுமே. கிறிஸ்துவின் மகிமை, கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவின் பிரசன்னம் உங்கள் மேல் இப்ப வெளிப்படட்டுமே. அதற்காக நான் ஜெபிக்கிறேன். எல்லா வாடின முகங்களும், எல்லா கலங்கின கண்களும், எல்லா குனிந்த தலைகளும் இயேசுவின் நாமத்தில் நிமிர்வதாக. எல்லா முகத்தில் ஒரு பிரகாசத்தை கற்றுக் கொடுப்பீராக, சந்தோஷத்தை கொடுப்பீராக. இன்னும் அந்த வாடின முகங்கள், அந்த துக்க முகங்கள், அந்த வறண்டு போன முகங்கள் ஒருவருக்குமே இருக்க கூடாதப்பா. சூரியனை போல என் பிள்ளைகளோட முகங்கள் பிரகாசிக்கட்டும். அவருடைய சந்தோஷம் பெருகட்டும், அவருடைய ஆனந்தம் பெருகட்டும், அவருடைய மகிழ்ச்சி பெருகட்டும், அவருடைய விளக்குகள் எரிந்து பிரகாசிக்கட்டும். எல்லா இருளும் அந்தகாரமும் பாவமும் சாபமும் பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தில் இப்ப மறைந்து போகுவதாக. வியாதியில் இருக்கிற பிள்ளைகள், மரண கிடக்கையில் கிடக்கிற பிள்ளைகள், தரித்திரத்தில் கிடக்கிற பிள்ளைகள், ஐயோ எல்லாரும் பார்த்து பார்த்து இயேசு இயேசு ஓடி போனேனே, கடவுளை இயேசுவை நம்பி ஓடி போனேனே, அவரை விட்டு மற்ற தெய்வங்கள் எல்லாம் விட்டு இயேசுதான் உண்மையான தெய்வம் சொல்லி நம்பி போனேனே, உனக்கு என்னடி கிடைத்தது என்று சொல்லி, என்னடா கிடைத்தது என்று சொல்லி கேலி செய்கிற அந்த எதிரிகள் மத்தியில என் கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அடையாளமாய் இறங்கி வந்து அற்புதம் செய்ய போறதுக்காக நன்றி கர்த்தாவே. நீர் எனக்கு துணையாய் செய்து, எனக்கு துணை செய்து, கர்த்தாவே நீர் எனக்கு துணை செய்து. எவ்வளவு தெளிவான வார்த்தை பாருங்க கர்த்தாவே. நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகஞ்சர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக எவ்வளவு தெளிவா பாருங்க. ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும், ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு அதை செய்ய வல்லமையுடையவராயிருக்கிறார், போதுமானவராயிருக்கிறார். ஒருபோதும் கர்த்தர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார், ஒருபோதும் கர்த்தர் உங்களை நாணித்து போக விட மாட்டார், ஒருபோதும் கர்த்தர் உங்களை இனி தலகுனிய விட மாட்டார், இனி உன் முகத்தை வாட விட மாட்டார். இன்னும் நீ கதற, அழ, வெட்கப்பட, எதிரிக்கு பதில் சொல்லதுக்கு நாணிச்சு நிற்க கர்த்தர் விட மாட்டார். அவனுக்கு முன்பாக கர்த்தர் உனக்கு பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். அற்புதங்கள் கர்த்தர் செய்கிறார். எதிரிகளை தேடியும் காணாத அளவுக்கு கர்த்தர் அற்புதம் செய்ய போகிறார். இனி நீங்க குனிய தேவையில்லை. அவன் உங்களை குனிய வைக்க வந்தவனை கர்த்தர் குனிய வைத்து மண்ணை நக்க வைக்கிறார், மண்ணை நக்க வைக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். நீங்க நிமிர்ந்து நின்று மன்னா சாப்பிடுவாங்க. நீங்க நிமிர்ந்து நின்று மன்னா சாப்பிடும் பொழுது இவன் குனிந்து கடந்து மண்ணை நக்குவார். என் கர்த்தர் சாதாரணமான தெய்வம் அல்ல. அவர்கிட்ட விளையாடக்கூடாது, அவர்கிட்ட வந்து மோதக்கூடாது. அவர் ஒரு சாதாரண தெய்வம் அல்ல. அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர். அவர் ஜீவன் உள்ள தேவன், சகல அதிகாரமும் படைத்தவர், எந்த கொம்பனையும் கீழே கொண்டு வந்து குனிய வைக்கிறவர். நான் ஆராதிக்கிற கர்த்தர் என் தெய்வத்தால
கூடும். நேமகாத் நேச்சர் ராஜா எவ்வளவு பெரிய ராஜா, அவனை கொண்டு வந்து வனாந்தரத்துல மிருகங்களோடு, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், புல்லே தின்ன வைத்த கர்த்தர். அப்ப புல்லே தின்னണെങ്കിൽ அவன் தலை எவ்வளவு குனியனை யோசித்து பாருங்க. மிருகங்களோடு வனாந்தரத்துல புல்லே தின்ன வைத்தார் அல்லவா நேமகாத் நேச்சர் ராஜாவே. அவன் அரமனையில எவ்வளவு கம்பீரமா இருந்தவன். தன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, சாத்ராக் மேஷாக் ஆபேதுகோவுக்கு விரோதமாய் எழும்பின பொழுது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் அவனை எப்படி கொண்டு வந்தா பாரு. 7-8 வருஷங்கள் அவன் வனாந்தரத்துல மழையிலும் பனியிலும் மிருகங்களோடு கடந்து குனிந்து கடந்த மண்ணையும் புல்லையும் நக்கி தின்ற நிலைமைக்கு கர்த்தர் கொண்டது உண்மையானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் எதிரியை கர்த்தர் தலை குனிய வைக்க போகிறார். எழுதி வைத்துள்ளும். கண் அது காணப்போகுது. அற்புதம் உங்க கண்ணு முன்னாடி வரப்போகுது. அதான் இங்க சொன்னாங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமீன், எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும். இதான் அடையாளம். என்ன அடையாளம்? உன் சத்துரு குனிந்து குனிந்து உன் முன்னாடி மண்ணு நக்கிறது நீ காண போற. அந்த அளவுக்கு கர்த்தர் கொண்டு வருவார். உன்னை கர்த்தர் உயர்த்தி 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 உன்னதமான ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைப்பார். அதுக்கு எந்த சந்தேகமே இல்லை. இப்ப சாத்ராக் மேஷாக் ஆபேதுகோம் உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்குது. ராஜா காட்டுக்குள்ளே புல்லை தின்னது. இதான் நான் ஆராதிக்கிற தெய்வம். என் கர்த்தரால கூடும், அவரால் கூடாது ஒன்றுமில்லை. வார்த்தைகளை நம்புங்க, விசுவாசிங்க, நிச்சயம் உங்களுக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்வார். அன்று இந்த ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த தோண்டாகிற சகல மகிமை கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நிச்சயமா நம்புங்க, இயேசு அற்புதம் செய்வார். ஓகே, தேங்க்யூ, காட் பிளஸ்.